மீண்டுமாய் இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் சிந்தனையினூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதிலே, இந்த வீடியோவினூடாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும், இந்த ஜூலை மாதத்திலும் எனது செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதிய மாதம் புதிய கிருபை. புதிய மாதம் புதிய கிருபை. நாங்கள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த வசனங்கள் இவ்வாறு சொல்லுகின்றது: நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, புதிய மாதம் புதிய கிருபை என்பதுதான். ஒருவேளை இழப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள், வலிகள், நோய்கள் எங்களை தாக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலும் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவர் புதிய மாதத்திலும் புதிய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவார். அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இந்த புதிய மாதத்திலும் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தார் ஆண்டவர் எங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், எங்களை அற்புதமாக வழிநடத்துவார். தேவனுடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். புதிய மாதம் புதிய கிருபை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் வாசித்தபடி நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். புதிய மாதத்திலும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வருகிறோம். தேவனே, நீரே எங்களை புதிய மாதத்திலும் எங்களை பொறுப்படும். நீரே இந்த புதிய மாதத்திலும் எங்களை ஆசீர்வதி. இந்த புதிய மாதம் எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் மாதமாக, புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மாதமாக இருக்கிறது செய்யும். எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். நாங்கள் எடுத்து வைக்கின்ற காலடிகளிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்தலும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒருவேளை மன சஞ்சலத்துடன், மன கவலையுடன் நாங்கள் இருப்போமானால் எங்களை மாற்றி, எங்களை புதிய மனிதர்களாக மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென்.